தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் டொமினிக் அருணுடைய படைப்பில் கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் நஸ்லினோட நடிப்பில் ஒரு மலையாள படமாக தமிழ்லேயும் நம்ம ஒரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லோகா சந்திரா சாப்டர் 1 படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனமாகப்படுது கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த படத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நேற்றே நிறைய ப்ரீமியர் ஷோ போட்டிருப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் வந்து படத்தை ஆஹா ஓஹோ ஏஹேன்னு பாராட்டி தள்ளுனாங்க. சரி என்ன தான் இருக்குது போய் பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனால், நம்ம கதாநாயகி கேரளாவில் வந்து பெங்களூருக்கு ஒரு வேலை நிமித்தமாக போகிறாங்க. இவங்க தங்கியிருக்கிற ஆப்போசிட் வீட்டில் நம்ம கதாநாயகன் தன் நண்பர்களோட கூடி கூத்து கும்மாளம் அப்படின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கடத்தில் இந்த பொண்ணை பார்க்கும்போது ஆஹா பொண்ணுன்னா இப்படி இல்லை இருக்கணும், பாத்தியா எவ்வளோ பவ்யமாக பக்குவமாக நடந்துக்கிறா, இவளை காதலிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லி கதாநாயகன் ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு இந்த கதாநாயகி மேலே ஒரு சந்தேகம் வருது. என்னதான் பொண்ணு பவ்யமாக இருந்தாலும் இந்த பொண்ணோட நடவடிக்கை ஒரு மார்க்கமாகவே இருக்குது. அவ்வப்போது நிறைய பார்சல்ஸ் வருது, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்குறா. எல்லாத்தையும் வாங்கி என்ன தான் பண்ண போகிறா, ஏன்னா தினமும் இவ ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவ பார்க்குறதுக்கு பவ்யமாக இருந்தாலும் இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு நினச்சி கதாநாயகியை பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த லோகா படத்தினுடைய கதை. பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக இந்திய சினிமா வரலாற்றிலேயே இந்த சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பொதுவாக ஹீரோக்களுக்கே மேக்ஸிமம் பொருந்தாது. நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணும் வறுத்து எடுத்துருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட் கதையை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற தைரியம் இந்த டைரக்டர் வந்தது பற்றியா, அதை நாம் முதல்ல பாராட்டலாம். என்னதான் இருந்தாலும் நாமளும் பார்த்துருப்போம், சூப்பர் நேச்சுரல்ஸ் படம் தமிழ்லையும் வந்திருக்கு, ஹிந்தியிலும் வந்திருக்கு, ஆனால் எதுவுமே பெருசாக எடுபடலை. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை நம்பி எப்படி இந்த டைரக்டருக்கு தைரியம் வந்துச்சு, இந்த ப்ரொடியூசர் எப்படி இந்த இந்த கான்செப்ட் இந்த கதையை நம்பி பணத்தை போட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இந்த படத்தை பார்க்கும்போது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்ட் அப்படின்னா அந்த கதைக்குண்டான அந்த உட்கரு, அந்த கதையை, அந்த கதாபாத்திரம் யார், அதுக்கு அந்த சூப்பர் பவர் எங்கேருந்து வந்தது, அந்த சூப்பர் பவருக்குண்டான காரணங்கள் என்ன, சரி அந்த சூப்பர் பவர் வந்து எதை நோக்கி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சூப்பர்மேனாக நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு அயல் கிரக மனிதர். இப்போது பேட்மேன் அப்படின்னா நமக்கு ஒரு கணக்கு இருக்கும், அவர் ஒரு மல்டி மில்லியனர், ஆனால் தனக்குண்டான அந்த வசதிகளை பயன்படுத்தி அவர் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றிக்குவார். அதேமாதிரி ஸ்பைடர்மேன் அப்படின்னா நமக்கு தெரியும். அதேமாதிரி மற்ற ஏனைய கதாபாத்திரங்கள் நமக்கு தெரியும், வொல்வரின் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த சூப்பர் பவர் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது, அதை அவங்க எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க. பட் இந்த படத்தில் அந்த கதாநாயகிக்கு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் எங்கேருந்து வந்தது, அதே மாதிரி இந்த படத்தில் அந்த கதாநாயகி வந்து அந்த சூப்பர் பவரை வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம், ஆனால் அவன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதாகட்டும். அதே மாதிரி நம்ம கதாநாயகன் கொடுக்கலான்னு யோசிக்கும்போது அவன் எல்லா கெட்ட பழக்கம் வச்சுருக்கான்ப்பா, அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கதாநாயகி நினைக்கிறது. அதே மாதிரி வில்லனாக வரக்கூடிய சாண்டிக்கு வந்து இந்த ஃபாரோ கொடுக்கலாம், ஏன்னா ஒரு டீ டோட்டலர் அப்படிங்கிற அந்த ஒரு சில்லித்தனமான அந்த ஒரு கான்செப்டை, அந்த ஒரு திங்கிங், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை அப்படிங்கிற எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆன் த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து பார்க்கும்போது அதான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி படத்தினுடைய ஏனைய விஷயங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்குது. பட் அது ஒரு ஃபீமேலை கான்செப்டாக வச்சுருந்தனால இன்றைக்கி 2K ஜென்சி கிட்ஸ் இந்த மேனரிசம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி படத்தில் ஒரு பக்கம் கேமரா இருக்குது, இன்னொரு பக்கம் விஜய் ஜோஸோடைய மியூசிக் ஆகட்டும், அதே மாதிரி விஎஃப்எக்ஸு, கிராஃபிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அதேமாதிரி ஸ்டண்ட்டு டீமுடைய அந்த எஃபர்ட் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. வில்லன் கதாபாத்திரம் வந்து சாண்டி சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வேறு லெவலில் கலக்கி விட்டார், அதெல்லாம் மிரட்டிட்டார். பெரும்பாலான இடத்துல அவர் வந்து சும்மா 1-2 சீன் வந்தாலே மிரட்டிடுவார். இந்த படத்தில் ஓரளவுக்கு மெயின் வில்லன் கதாபாத்திரமாக இருக்கிறதுனால நல்லா மிரட்டி விட்டார் அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். அதேமாதிரி நஸ்லினை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லலாம், ஈஸ் அ பெஸ்ட் நேச்சுரல் ஆக்டர். அவரோட நடிப்பு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, அதாவது அந்த வெகுளித்தனமாக நடிப்பார் பார்த்தீங்களா, அந்த நடிப்பு இந்த படத்தில் நிறைய இடத்துல நமக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட எதுக்குன்னே தெரியாமல் ஏண்டா கதை இதுக்கு மேலே போகுமா போகாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லாக் இருக்கும். அதேமாதிரி செகண்ட் ஹாப்புக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் இந்த கதைக்கே சம்மந்தம் இல்லாமல் அந்த லாக் வரும். அந்த லாக் ஆகட்டும்,
அதை விட அந்த படத்தில் வரக்கூடிய கேமியோ ரோல்ஸ், ஒரு பக்கம் துல்கர் சல்மான், இன்னொரு பக்கம் டொவினோ தாமஸ், அதேமாதிரி இன்னொரு பக்கம் வரக்கூடிய இந்த 3 கேமியோ ரோல்ஸ் வருது. இந்த 3 கேமியோ ரோல்ஸ் உள்ளே எதுக்கு வராங்க? சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வராங்களே தவிர அந்த கேமியோ ரோல் வந்து போன பிறகு அந்த ஸ்டோரியிலையும் இந்த படத்துலையும் ஏதாவது ஒரு பெருசாக இன்ஃபேக்ட் வருதா, அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை மூவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு எதுக்கு இந்த கேமியோவை இவங்க உள்ளே வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கேட்கணும்னு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பிலோ ஆவரேஜ் என்டர்டைன்மெண்ட் ஃபார் திஸ் வீக். பெரிய பட்ஜெட் படங்கள், தமிழில் பெரிய நடிகர்களோட படம் எதுவும் வரல. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துக்கு போகலாம். பட் இதில் நீங்கள் லாஜிக் அப்படிங்கிற ஒரு வெங்காயத்தை உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து லாஜிக் இல்லை, மேஜிக் அப்படி தான் நாம் சொல்லி ஆகணும். இந்த லாஜிக்கே இல்லாமல் இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸை கண்மூடித்தனமாக நான் ரசிப்பேன்ப்பா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு போங்க. இல்லைப்பா என்ன தான் சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட்டு, சூப்பர் ஹீரோ மூவியாக இருந்தாலும் கொஞ்சமாவது எனக்கு லாஜிக் வேணும் அப்படின்னு நினச்சா தேட்டர் பக்கமே போயிடாதீங்க. அடுத்த வாரம் நல்ல நல்ல படம் வருது, அதை நீங்கள் பார்த்து ரசிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.